வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்கர் தலைமறைவு இந்த படத்தோட மூவி விதம் பார்க்க போறோம். இந்த படம் மலையாள படமா இருந்தாலும் இப்போ தமிழ் டப்பிங்ல இந்த டைட்டில் அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாஸ்கர் அப்படிங்கிற ஹீரோ கதாபாத்திரம் ஸோ அந்த ஊரில் ஃபுல்லாமே வந்துட்டு பில்டப் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி காட்டில் வேட்டையாட போகிறோம், பயங்கரமாக வந்துட்டு இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பில்டப் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய ஆள் கன்லாம் வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படி ஒரு சமயத்தில் தான் வந்துட்டு இவர் புலி அங்கங்கே வந்துட்டு வெட்டி வச்சதில் காட்டெருமை வந்துட்டு சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கூப்பிட்டு இருந்தெல்லாம் போட்டு அது ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேசு பொருள் இவர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணும்போது இவர் வந்துட்டு தலைமறைவாக இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தில் தமிழ் டப்பிங் வந்துட்டு நல்லாவே இருந்தது. படத்தோட அந்த சூழல் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. இதை தவிர்த்து படத்துல வந்து ஹீரோட அப்பா கதாபாத்திரம் நல்லா இருந்தது. 2-3 வாட்டி ஹீரோ நோஸ் கட் பண்ற அந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஹீரோ வந்துட்டு தலைமறைவாகி அவரோட எக்ஸ்ல ஒரு வீட்டில் தங்கியிருப்பாரு. அந்த காட்சிகள் சில காட்சிகள் வந்துட்டு நெருடல் இல்லாம ரொம்ப அழகா வந்துட்டு காட்சி பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் வந்து ரசிக்கும்படியா இருந்தது. மத்தபடி இந்த படத்துல வந்துட்டு ஹியூமராகவும் சரி எமோஷனாகவும் சரி எந்த இடமே வந்துட்டு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அவர் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இரிட்டேட்டிங்காகவும் இதனாலயே இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி தான் இருந்தது. ஸோ இப்படி ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டரா வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ நல்லாவே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாலுமே எந்த இடத்துலயுமே எனக்கு படம் கனெக்ட் ஆகாம போனதுனால பாஸ்கர் தலைமறைவு என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு சுமாரான திரைப்படமா இருந்தது. நீங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது நம்மளோட கமெண்ட்ஸ்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.